பேரே வந்து 1 minute ஜூஸர். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பியூர் ஆரஞ்சு ஜூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml கிளாஸ், ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படியே பியூராக வந்துடும். லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க யூஸ் பண்ணலாம், வீட்டில் எல்லாருமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எதுவுமே பிளாஸ்டிக்ஸ் கிடையாது சார். இதில் எதுவுமே நோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கிடையாது. இது எல்லாமே பியூரி ஃபர்ஸ்ட் கிரேட் அலுமினியத்தில் பண்ணக்கூடியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணுங்கள். சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. அவ்வளோதான். ஒரு டம்ளர் ஃபுல் சாத்துக்குடி ஜூஸ், நோ கரண்ட்டு, ஒரு சீட்ஸ் கூட இருக்காது. ஜூஸ் பிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதை ரெகுலரிட்டிவாக. இது எல்லாத்துக்குமே 1 year நம்ம கேரண்டி கொடுக்குறோம். வணக்கம் சார், என்னுடைய நேம் வந்து சரவணன். நான் வந்து ஸ்மார்ட் அசோசியேட்டுடைய நிறுவனர். நான் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர். இது வந்து கரண்ட்டே கிடையாது, வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஓன் மேனுஃபேக்சருங்கிறதுனால ஒரு 4 கலர்ஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் கலரு, கிரே கலரு, அதோட எல்லோ கலர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டடு, மொத்தம் ஒரு 4 கலர்ஸ் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நார்த்லலாம் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தது. நார்த்தில் வாங்கி விற்கும் போது நிறைய டேமேஜஸ், ஆன்லைன் ப்ராடக்ட் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு உடஞ்சி போருங்கிற கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. இதை ஏன் நம்மளே ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருக்கோம். அதில் வந்து பண்ணிவிட்டு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு. இதில் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதோட மெயின் திங். இந்த ஃபில்ட்ரு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாமே சில்வர் கோட்டடில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மிஷின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எதுவுமே பிளாஸ்டிக்ஸ் கிடையாது சார். இது எல்லாமே பியூரி ஃபர்ஸ்ட் கிரேட் அலுமினியத்தில் பண்ணக்கூடியது. இந்த ராடெல்லாம் சில்வர் ராடு. இது எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் உள்ளவங்க கூட நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு கரண்ட் தேவை கிடையாது. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். மிஷின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சின்ன டெமோ கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இந்த மாதுளம்பழத்தை எப்படி ஜூஸ் போட போறோம்னா 2ஆ கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தடு. இதில் வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அவ்வளோதான். இந்த சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலே நின்றுடும். இதில் ஒரு சீட்ஸ் கூட உங்களுக்கு இதில் அடிபடாது, ஒன்றுமே ஆகாது. கம்ப்ளீட் சீட்ஸ். இதில் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எந்த சீட்ஸுமே அதில் உள்ள ஜூஸ் கண்டெய்னர் மட்டும்தான் வரும் இதில். ஏன்னா இது கூட கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது. நீங்கள் இன்னும் மீடியம் சைஸாக வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஜூஸுமே போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த மாதுளம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பியூராக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி, பால், சுகர், ஐஸ் கியூப் எதுவுமே ஆட் பண்ணாத நேச்சுரல் ட்ரிங்க்ஸ். இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் ஆரஞ்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு ரோல், ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பியூர் ஆரஞ்சு ஜூஸ். அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே இருக்காது, போதும். இதில் மெயின் திங் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சீட்ஸ் அடிபடாது சார். உங்களுக்கு கசப்பு தன்மையே இருக்காது. பியூர் சீட்ஸ் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நீங்களே கூட ஒரு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஹேண்டில் தான். லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க யூஸ் பண்ணலாம், வீட்டில் எல்லாருமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரே வந்து 1 minute ஜூஸர். ஒரு ஜூஸ் எடுக்கிறதுக்கு 1 minute தான் சார். கம்ப்ளீட்டாக நீங்கள் போட்ட ஜூஸில் ஒன்றுமே இல்லை, எல்லா சக்கையும் வந்துருச்சு. இதில் ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml கிளாஸு, ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படியே பியூராக வந்துடும். நிறைய பேர் லெமன் ஜூஸ் கேட்பாங்க சார். லெமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சேலஞ்சாகவே சொல்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் எடுக்கும்போது இந்த ஜூஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் எடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸரில் எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு. இந்த ஒரு லெமனை வச்சு நம்மளோட மிஷின் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வீட்டில் எடுக்கும்போது நான் ஒரு சின்ன லெமனில் இவ்வளோ ஜூஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்கவே முடியாது. பியூராக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா வீட்டில் எடுக்கும்போது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் எடுக்கலாம். ஆனால் இதில் எடுக்கும்போது நிறைய ஜூஸ் வரும். லெமன் ஜூஸு பக்காவாக வந்துடும். அதே மாதிரி வாஷ் பண்ணுறது இதே மாதிரி தான். இது 2 பார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வாட்டரில் அப்படியே டிப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். வாட்டர் மெலான் ஜூஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாட்டர் மெலானு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பாராவே வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்லைஸ் போடுறேன், எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பாருங்கள். இதுவே ஆக்சுவலி வாட்டர் கண்டெய்னர் உள்ளது தான். இருந்தாலும் இதில் வந்து அந்த சீட்ஸ் கொஞ்சம் கூட அடிபடாமல் பியூரியாக வந்துடும். இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ரோல் பண்ணுங்கள்.
வாட்டர்மெலான் ஜூஸு ரொம்ப சூப்பராக வரும். அதில் உள்ள அந்த சீடு சக்கை மட்டும்தான் அதில் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு. மறுபடியும் அகைன் இன்னொரு சின்ன ஸ்லைஸு, ஒரு ரெண்டு ஸ்லைஸ் வச்சிங்கன்னா 1 டம்ளர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குறைஞ்சது இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜூஸ் பிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதை ரெகுலரிட்டிவாக. பைனாப்பிளை வந்து நீங்கள் ஸ்கின்னே எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம நேச்சுரலாக போட்டுக்கலாம். அதில் பைனாப்பிளை நல்ல பழமாக உள்ளது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படியே பாராக அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு பைனாப்பிள். இந்த ஸ்லைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. அப்படியே தோலோடு வச்சுருங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு சின்ன ப்ரெஸ் தான். இப்போ நம்ம எப்படி வாட்டர்மெலான் ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. பைனாப்பிள் ஜூஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அப்படியே நேச்சுரல் ஜூஸ் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெள்ளை பூசணிக்காய் இதை நீங்கள் மிக்சிலெலாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து அதோட எஃபெக்டிவே கிடைக்காது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் மட்டும் பண்ணால் மட்டும்தான் வரும். இதில் நீங்கள் அந்த ஸ்கின்னை எடுத்துருங்க, அவ்வளோ நேச்சுரலியாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் இந்த ஃபேட் கண்ட்ரோல் பண்ணணும், டயட் பேஷண்ட்டு அவங்களாம் வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துங்க. அப்படியே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வெள்ளை பூசணிக்காயினுடைய சார் வந்துடும். ஒரு 2 செகண்ட் தான், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு இளநீ டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 2 சாத்துக்குடி தான், அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா போதும். ஒரு சாத்துக்குடியை 2ஆக கட் பண்ணுங்கள், அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணுங்கள். சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. அவ்வளோதான். அகைன் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பியூர் ஜூஸ் தான் எல்லாமே. ரெகுலராக எல்லாருமே ஜூஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க ரெகுலரிட்டியாக. ஒரு டம்ளர் ஃபுல் சாத்துக்குடி ஜூஸ், நோ கரண்ட்டு, வித்தவுட் கரண்ட்டில் 1 மினிட்ல எடுக்கக்கூடிய ஜூஸ் மிஷின் தான் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது கரண்ட் இல்லாத ஜூஸ் மிஷின். பார்த்தீங்கன்னா ஹரிணி ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸருங்கிறதோட கேரண்டி கார்டு, அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், டேட் போட்டு பக்காவாக கொடுத்துறோம். நம்ம 1 இயருக்கு எனி ஃபால்ட், ஏதோ புரோக்கன் ஆயிடுச்சு வெளியூர்லேருந்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பார்ட்ஸை நம்ம ஃப்ரீ ஆஃப் கார்ட்டில் ஷிப்பிங் பண்ணிடுவோம். நீங்களே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேலே இருக்க போல்ட்டை கழட்டிட்டு நீங்களே மாற்றிக்கலாம். 1 இயரில் எனி பார்ட்ஸ் உங்களுக்கு புரோக்கன் ஆயிடுச்சுன்னா நானே மாற்றி கொடுத்துறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர்ஸும் என்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கும். இதில் ஒரு ஹேண்டிலு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கைப்பிடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கீழே உள்ள பேஸ்ல இருந்து எது இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இது நம்ம ஒரு மேனுஃபேக்சர்னால எல்லாமே வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ், நம்ம வந்து சில பேர் ஃபில்டர் வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து ஒன்லி 350 rupees தான். எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இது என்ன ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் சார். கர்நாடகா, கேரளா, அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். தமிழ்நாடுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம். இதோட ரேட்டுஸும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பியூர் அலுமினியம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 கிலோ 400 கிராம் வெயிட் பிளாக் கலர் மட்டும். இந்த 3மே பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வெயிட் வரும். பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 1980 ரூபா, 1980. இந்த கிரே கலரும் எல்லோ கலரும் பார்த்தீங்கன்னா 2080 ரூபா, 2080 rupees. இது பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டடு அலுமினியத்து மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெவினஸாக இருக்கும். இதோட ரேட் 2350 ரூபா, 1 இயர் கேரண்டியோட கொடுத்துறோம். இதை விட ரியல் திங் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுலையும் வந்து கொஞ்சம் கூட இது வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் காமிக்கிறேன். இந்த மிஷினை நான் கீழே கூட போடுறேன், கொஞ்சம் கூட புரோக்கன் ஆகாது. நீங்களே கூட பார்க்கலாம், தரதான் உடைமொழிய மிஷின் வந்து கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் எதுவுமே இருக்காது கம்ப்ளீட்டாக. ஏன்னா இது வந்து எல்லாரும் செய்கிற ப்ராடக்ட் மாதிரி நம்ம செய்யக்கூடாது. குவாலிட்டிஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரால மட்டும்தான் இத்தனை 4 கலர்ஸ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வெஜிடபிள் சாப்பரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிச்சனில் கூட இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும் கிச்சனில், அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் தான், 2 பின் ப்ளக் பாயிண்ட் தான். இது வென்லி ஃபார் 300 வாட்ஸ் தான். நீங்கள் யூபிஎஸ்சில் கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ப்ளக் பாயிண்ட் எடுத்து ஜஸ்ட் இதில் ப்ளக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோடது
மிஷின் ஆன் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இதில் 2 மாடல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ml பவுல் கெப்பாசிட்டி உள்ளது. இதோட பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி பவுல். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு ஆனியன், அதில் ஒரு ஆனியன் கட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடுன்னு சொல்லுவோம். இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்டீல் பிளேடில் தான் பண்ணுறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கரை துரு எதுவுமே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் வந்து ஒரு ஆனியனை 4 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை போட்டுட்டு மேலே மோட்ரு ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு தான் மேலே வைக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இன்னும் பொடுசாக வேணும், பொரியலுக்கு வேணும், ஆம்லேட்டுக்கு வேணும், நான்வெஜ்ஜு, அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் பொரியலுக்கு ரெடி, சாம்பார் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இதை ஆனியனுக்கு எல்லாத்துக்குமே கிச்சனில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாம்பார் ஆகட்டும், பொரியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 சுற்று தான். ஒரு 4 காளானை உள்ளே போட்டுருங்க. மேலே மூடிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ப்ரெஸ், அவ்வளோதான். காளான் கட் பண்ணி கொடுத்துருச்சு, முடிஞ்சு. அதோட வேலையை முடிஞ்சு. காளான் கிரேவிக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காளான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் போட்டு காட்டுறேன். இப்போ கேரட்டை 4 கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பீட்ரூட் காமிக்கிறேன். பீட்ரூட் ரொம்ப பிரமாதமாக கட் பண்ணிருச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், சூப்பராக இருக்குது. பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி. அந்த கோஸை சூப்பராக அதில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். உங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறையா கட் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கோஸ் ரெடி ஆகிடும். கோஸ் பொரியலுக்கு ரெடி. ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இவ்வளோ ஹார்டாக இருக்க இஞ்சியை கூட நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு, டீ காஃபி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சியெல்லாம் அப்படியே உள்ளே போட்டுருங்க. இஞ்சி பிரியாணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ காஃபி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வாழைப்பூ உள்ளே போட்டுருங்க. வாழைப்பூ போடும்போது இந்த பவுலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வாழைப்பூ வடைக்கு, மெயினாக பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பிளேட் எடுத்துட்டீங்கன்னா இந்த வீல் மாதிரி இருக்கு. இதை உள்ள போட்டுட்டீங்கன்னா இது வந்து முட்டை பீட் பண்றது, கோதுமை பிணையிறது, மில்க் ஷேக் பண்றது, பாதாம் கீர் பண்றது, மோர் கடைஞ்சிக்கலாம். இது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். இந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பிரேக்கபிள் பவுல். இந்த பவுல சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. இது பவுல் உடையாதுங்கிறதுக்கு இது கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ கிடையாது. இது பாலிகார்பனேட்ல பண்ணக்கூடியது. உடையவே உடையாது. நான் போட்டே காமிக்கிறேன் பாருங்க. பவுல் நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த பவுல் வந்து அன்பிரேக்கபிள் பவுல், உடையாது. எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் உடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ml பவுல் கெப்பாசிட்டி டபுள் பிளேடோட உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1850 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பவுல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1950. இதை விட ஒரு 100 rupees தான் மோர் தென். மற்றபடி ரெண்டுமே ஒரே சேம் தான். ரெண்டுமே டபுள் பிளேடு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீலில் வந்துடும். இதுக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை பிணையிறது எல்லாமே இதில் வந்துடும். எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லட் மிக்சின்னு சொல்லுவோம். இது வந்து மிளகு, ஜீரகம் எல்லாமே அரைச்சிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து உங்களுக்கு 4 ஜார்ஸ் கொடுத்துட்றேன் நான். இதில் இது பெரிய ஜாரில் ஒன்று, சின்ன ஜாரில் ஒன்று, அதே மாதிரி 4 ஜாரு. இதோட மூடியும் ஒரு 4 கண்டெய்னர் மூடி கொடுத்துறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2450 ரூபா தான். நான் கொஞ்ச காலம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தோம் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இனோவேட்டிவான ப்ராடக்ட் நம்ம மக்களுக்கு கொண்டு வரணுங்கிறது ஒரு நோக்கம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் உணவு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் சமையலுங்கிறது குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கஸ்டமர்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களே வீட்டில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள், சத்தான காய்கறிகள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இன்னும் நம்ம தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிச்சனுக்கு, இல்லத்தரசிகளுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து சேர்க்கணும்னு இருக்குமோ அதுதான் எங்களோட அடுத்த நோக்கமே இருப்போம். இல்லை என்னோட நம்பர் 2 நம்பர் இருக்குது. 9894908842. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9566442942 2 நம்பர் இருக்குது. இது மூலிமா வாட்ஸ்அப் எண்ணில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.